ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டார்க் ஃபேண்டசி வேர்ல்ட். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ரெக்கார்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் பண்ணுறேன் நான். மேபி இதுவும் சின்னதாக இருக்கலாம், ஏன்னா இன்றைக்கி எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் ட்ரிப் சேர்த்தணும்னு சொல்லிவிட்டு எங்கள் மம்மி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுவும் சின்னதாக தான் இருக்கும். நானாக கொஞ்சம் பெருசாக போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ்டா என் ஹெல்த்தை பற்றி கேட்டதுக்கு. நீங்களும் சேஃப்டியாக இருங்க. ஆனால் ஃபீவர்லாம் வந்துட்டால் அந்த ஹீட்டை கூட தாங்கிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஸ்மெல் அடித்தாலுமே நம்மளால் சுத்தமாக சாப்பிட முடியாது. இந்த வெங்காயம் வதக்கிறது, நான்வெஜ் ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம மூடையே ஸ்பாயில் பண்ணிடும். ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. ஃபீவர் வந்தது கூட பெரிய விஷயம் இல்லை எனக்கு. பட் இந்த டேஸ்ட்டு, நான்வெஜ் சாப்பிட்றது கூட பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள், டேஸ்ட்க்கும் முன்னாடி ஸ்மெல் இருக்குல்ல, இப்போ முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். லைட்டாக எங்கள் வீட்டில் இருந்தால் என்ன சாப்பிட்டா கூட எனக்கு அவ்வளோ கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கும். உள்ளே போய் உக்காந்துடுறது, எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்கடா. ஓகே, வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்ருப்பீங்க. வாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். சிக்கே, ஆனால் ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன் சிக்கே. எல்லாமே உன்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீ இதை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண. என்ன அங்கேருந்து கொண்டு வந்த, பேஸ்மெண்ட்டில் அடைச்ச உன் நீட்ஸ்க்கு என்ன சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் முன்னாடியே நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ண. ஃபனுக்காக அந்த பொண்ணுங்களை கொலை பண்ண. என்னை யூஸ் பண்ண. என் ப்ரெக்னன்சியை கூட நீ மதிக்கலை. என் குட்டி குழந்தைய கொலை பண்ண. அதையும் நான் தாங்கிட்டேன். அதெல்லாம் மறந்து இவனுக்கு நான் பார்த்து கொடுத்தோன்னு என்னை மதிக்கல. இருந்தாலும் கொஞ்சமாக இவனுக்காகவும் நெஞ்சில் ஈரம் வந்துச்சு. நான் தப்பிச்சு போகணுன்னு நினச்சி அங்கேருந்து தப்பிச்சு போனேன். அதுவும் எதனால் நீ என்னை சும்மா விடலை சிக்கே. எனக்கு பெயினாக இருந்துச்சு, என்னால் முடியல, எனக்கு பயமாக இருந்துச்சு. இன்னொரு குழந்தைக்கு நான் அம்மாவை கூடாதுன்னு நினச்சேன், பயந்தேன், கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஜேகே. ஆமாம், அதனால தான் நான் அங்கேருந்து போனேன். ஆனால் நீ ரிட்டன் எனக்கு அதை விட ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமாச்சு என் குழந்தை கூட இருக்கலன்னு நினச்சா இப்படி பண்ணிட்டேன் ஜேகே. ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஜேகே. என்ன உன்னுடைய வலையில் விழ வச்சிட்டல. உன்னை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே என்னை தூக்கி போட்டுட்டேன் ஜெகே. நீ என்னை தூக்கி போட்டுட்ட. ஆனால் இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கூட இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது ஜெகே, கஷ்டமாக இருக்குது ஜெகே. ஆனால் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் ஜெகே. ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் டில் ஸ்டார்ட். ஆனால் இப்போ எண்டாக போகுது, எல்லாமே எண்டாக போகுது. ஆனால் நீ மட்டும்தான் காரணம். கர்த்தரே, எனக்கு என்ன சொல்லி வேண்டணும்னு கூட தெரியல. அவனை நல்லா வச்சிருங்கன்னு சொல்லவா, என்னை இப்படி பண்ணதுக்கு அவனுக்கு எதுனா பண்ணுங்கன்னு சொல்லவான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு எதுனா ஆனால் எனக்கு இங்கே வலிக்குது. அதை விட பெயின் கொடுத்துட்டான். ரொம்ப பெயின் கொடுத்துட்டல சிக்கே, ரொம்ப பெயின் கொடுத்துட்ட சிக்கே, ரொம்ப பெரிய பெயின் சிக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபியை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் உங்கள் ஹார்ட்டில் அப்படி பதியுது. சிக்கேவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக உங்களுக்குள்ளேயே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு அவ்வளோ கத்துது. உங்கள் பேபி
உங்கள் மடியில் அப்படியே படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் பேபியை பார்க்கும்போது உங்களுக்கு ஜேகே ஞாபகம் தான் வருது. அதே ஃபேஸ், அதே டோ ஐஸ், அதே மாதிரி லிப்ஸ். அவன் சிரிக்கும் போது கூட லைட்டாக ஜேகேவை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் கண்ணை சுருக்கி சிரிக்கிறான். கரெக்டாக ஜேகே கை மாதிரி தான் அவன் கையும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்கள் பேபியை பார்க்க ஜேகேவை நீங்கள் மன்னிச்சிடுவீங்களோன்னு. ஆனால் உள்ளே இருக்க ஃபயர் அதை விட பெருசு, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப வலிச்சிருக்குன்னா, நீங்கள் இருக்கும்போதே அந்த 2 பொண்ணுங்க கூட ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக நீங்கள் உங்கள் பேபி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் பேபி ஃபேஸ் பார்க்க உங்கள் மனசில் இருக்க அவ்வளோ பெரிய பாரமும் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் பேபி அப்படியே எடுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் தூக்கத்தில் இருந்தாலும் உங்கள் டச்சுக்கு ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரியே உங்களுடைய கழுத்தை ஹக் பண்ணிக்கிறான். குழந்த ஹேண்ட் அப்படியே உங்களுடைய நெக்கை ரேப் பண்ணி அப்படியே படுத்து தூங்குறான் உங்கள் ஷோல்டர்லேயே. உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. நீங்களும் பொறுமையாக அப்படியே லை டவுன் ஆகிட்டு உங்கள் பேபி அழகாக பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறீங்க. ஆனால் உங்கள் பேபி படுத்துகிட்டே உங்கள் மேலே காலத்துக்கு போடுறான். உங்கள் வயிற்று வரைக்கும் தான் ஹெட்டுது. அதையும் நீங்கள் அழகாக பிடிச்சிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த சைடு சிவப்பும் சின்னம் அவங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போகிறாங்க. ஹயோங், எனக்கு பயமாக இருக்குது ஹயோங். வீட்டில் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சிவப், உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண விடாத. எதுக்கு நீ இப்படி இருக்க? எப்போவுமே உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கம்முனரு. அதான் கூப்பிட்ருக்காங்களே, போனால் தானே தெரியும். சரி கம்முனரு. கிட்ட போயிட்டோம். ஐயாங்கண்ணா, ஜெயோப் கண்ட்ரோல் பண்ண. உன் எமோஷன்ஸை இப்போ கண்ட்ரோல் பண்ணாதான் ஜெயோப். நீயும் மாஃபியாகணும், மறந்துட்டியா? இது நம்ம குடும்பத்தோட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சியோப் அந்த இடத்துக்கு கிட்ட போயிட்டாங்க. ஸோ 2 பேரும் இறங்கி போகிறாங்க. பார்த்தா அது ஒரு ஹைட் அவுட். இவங்களுக்கே தெரியாது ஜேகேவோட மோஸ்ட் ஆஃப் த ஹைட் அவுட். ஜேகேக்கு அங்கங்கே ஹைட் அவுட் பிளேஸ் இருக்கும். ஸோ அது என்னென்னு இவங்களுக்கு தெரியாதனால ஸோ இப்போ தான் இது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது ஒரு ஹைட் அவுட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் பொறுமையாக உள்ளே போகிறாங்க. சொல்ல போகும்போதே பொறுமையாக தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதோட ஹைட் அவுட்ன்றதுனால. ஸோ அங்கங்கே நிறைய பாதுகாப்புக்காக நிறைய வச்சுருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அவங்க போகும்போதே 2 பேரும் வெளியே வராங்க. அவங்களோட கார்ட்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நிறைய பாம்ஸ் வேறு ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ அது வந்து டீஆக்டிவேட் ஆகுது. இவங்க நான் தான் சொன்னேன்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது ஒரு பேஸ்மெண்ட். மேலே சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஆனால் கீழே அவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட், ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ அங்கே உள்ளே போனோடனே பார்த்தா அது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. மேலே எதுவும் 2 பேர் இருக்க வீடு மாதிரி இருக்கும். ஆனால் கீழே ஒரு சாம்ராஜ்யமே இருக்க மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. இவங்க 2 பேரும் அப்படியே பொறுமையாக போகிறாங்க. அங்கே போனால் ஜேகே பார்க்கவே ரொம்ப கோவத்தில் இருக்கான். ஸோ அவன் கையிலெல்லாம் அவ்வளோ அடிபட்டிருக்கு. இவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ இங்கே போகிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து ஜேகே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன்னாக இருக்கான். எதுவுமே பேசலை. ஸோ ஜேகே ஜேகே இங்கே பாரு, என்னடா ஆச்சு வீட்டில்? எனக்கும் குட்டி சாம்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரும்போது அவனே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். ஜின் ஜேகே ஜேகே என்னை விட்டு போயிட்டாயாம். என் ரெண்டல் ஜாம தூக்கிட்டு போயிட்டாயாம். அவளை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு போனவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்ன பண்ணுவேன்னே தெரியாது அந்த பிச். யானிகள் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாங்க. ஏன்னா ஜேகே அழுது இவங்க 2 பேரும் பார்த்ததே இல்லை. ஸோ ஜேகே அங்கேருந்து போயிட்டு மறுபடியும் அவன் கையில் க்ளவுஸ் மாறிட்டு
அவன் பாட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே இருக்க பாதி காட் செத்து போய் கிடக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப கோவமாக ஃபைட் பண்ணுறான். ஸோ இப்போதைக்கு பஞ்சிங் பேக் தான். ஸோ அவன் குத்துல ஒரு சைடு மணலே கீழே கொட்ட ஆரம்பிச்சிடுது. அந்த பஞ்சிங் மாவை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு செம கோவத்தோட கீழே உட்காடுறான். அவன் கையிலலாம் அவ்வளோ ஸ்வெல்லாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப ஷாக்காக நின்று பார்க்குறாங்க. ஸோ அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜிமினும் வியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் லிட்டில் சாமும் காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடியே ஜிகே ரொம்ப அக்ரெசிவாக நிறைய தேடி இருப்பான். பட் மாஃபியா வேர்ல்டுக்கே தெரியாத அளவுக்கு தேடி இருப்பான். ரொம்ப காண்டில் இருக்கான். அவனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னை விடுங்க என்னை விடுங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பை அவன் கையை செக் பண்ணும் போது ஜியோப்பை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவன் கையில் இருக்க க்ளவுஸ் எடுத்து போட வரான். ஸோ அப்போ இங்கே பாரு ஜிகே, இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னால் அந்த பிச் பாடு உன் முன்னாடி நின்னா கூட உன்னால் ஃபைட் பண்ண முடியாதுடா. ஏய் வி, ரொம்ப பேசுகிறடா நீ. நட்புன்னு விட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னு வச்சுக்க. அப்படி பேசுனதுக்கு ஒன்று அட்ரா, எங்கள் 2 பேரையும் மட்டும்தான் அடிக்கல அடி. என்ன உன்னுடைய பாடியில் இருக்க மொத்த எனர்ஜியும் இதிலே வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீயும் தேடாண்டா, ஏன்டா அப்படி இருக்க? இங்கே பாரிச்சிக்கே, நீ இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதுவும் வயன் விஷயத்துலையும் குட்டிச்சாம் விஷயத்துலையும். ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண விடுற? ஒரு வாட்டி கூட நான் சிக்கவே இப்படி பார்த்ததே இல்லை. ஏன்டா இப்படி இருக்க சொல்லு. எப்பவுமே வயனை ஒரு பாசிங் கிளவுஸ் தானே பார்த்தேன். அந்த பொண்ணுங்க கூட நல்லா ஜமாய்ச்சி தானடா இருந்த. ஏய், தெரியாமல் பேசாத வி, தெரியாமல் பேசாத. வயன் மட்டும்தான்டா, யானைகள் மட்டும்தான்டா என் லைஃப்பில். வேறு எந்த நாய்க்கும் அங்கே இடம் இல்லை. ஷீ இஸ் மை கேர்ள், என் லிட்டில் சாம். உனக்கு தெரியாதுடா, நான் 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 ஒரு பிளானே பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்டா. அவளை லைட்டாக டீஸ் பண்ணணும்னு நினச்சேன்டா. சத்தியமாண்டா மச்சான், மச்சான் சத்தியமாண்டா. ஹயாங் சத்தியமா இது வரைக்கும் நான் உங்களை ஹயாங்கன்னு கூப்பிட்டதில்லை. நான் இப்போ கூப்பிட்றேன் ஹயாங். நானும் வயனை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவளை லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். லவ்னா என்னன்னு தெரியாது இந்த ஜேகே. எனக்கு லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன். ஆமாம், லவ் பண்ணுறேன். அவன் எனக்கு வேணும். அப்போ தான் என் லைஃப்பில் ஒரே பொண்ணு. அந்த பிச்சு கூட யார் இருந்தேன்னா எனக்கு தெரியும். அவளுங்க யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். அவளுங்க வயனை தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்களும் நம்மளுக்கு ஈக்குவலான மாஃபியான்றதை மறந்துடாதீங்க ஐயா. அதனால தான் அவளுங்க கூட இருக்க மாதிரி நான் இருந்தேன். அப்போ வயனுக்கு கோவம் வந்துச்சு ஐயா யானைகளுக்கு. எனக்கு அப்போ புரிஞ்சுது அவ என் கூட முழு மனசோட தான் இருக்கான்னு எனக்கு புரிஞ்சுது ஐயா. அப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனால் இப்போ அவள் என் கூட இல்லையா. என்னால் தான் என் கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவன் கையை அப்படியே சக்குன்னு கிழிச்சிக்கிறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் பிடிங்கடா, பிடிங்க அவனை. ஜிகே, பைத்தியம் மாதிரி பண்ணாத ஜிகே. இங்கே பாரு ஜிகே, ஜிமினாயாங். டேய், என்னை ஜிமின்னு கூப்பிட்டாதாண்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன ஐயாங், நான் வேணாண்டா. இல்லை ஐயாங், என் வயன் எப்பவுமே சொல்லுவா, என் அணிகள் எல்லாரையும் மதிக்கணும்னு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கா. என் பிள்ளைய அப்படி இருக்கணும்னு நினச்சா அவள் என்னையும் நினச்சிருப்பாள். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். இதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறேன். என் அணிகளுக்காக கொடுக்குறேன். அணிகளை என்கிட்ட கொடுத்துருங்க.
எனக்கு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் யங், ப்ளீஸ் யங். டே 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 சிக்கே சிக்கே, நீ சிக்கே தானடா? டே நீ இப்படி கிடையாதுடா, கிடையாதுதான் யங், கிடையாதுதான், இப்படி கிடையாதுதான். என்னை மாற்றிட்டா யங், என்னை மாற்றிட்டா. அவளுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். அந்த கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், என் பொண்டாட்டியை கொடுத்துருவாங்க. ஆமாம், என் பொண்டாட்டியை கொடுத்துருவாங்க. என் பொண்டாட்டி எங்கடி இருக்க, எங்கடி இருக்கவும் சேக்கையை விட்டுட்டு எப்படி இருக்க முடியுது? எங்கடி இருக்க? என் கண்ணில் தண்ணி வருதுடி. என் அப்பா அம்மா என்னை விட்டு போகும்போது கூட என் கண்ணில் தண்ணியே இல்லை. இதோ ஜின் சொல்லியிருக்கான், சின்ன சொல்லியிருக்காரு. என்ன சின்ன பாருங்க, என் மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டான். கண்டுபிடிச்சி கொடுங்க, என்னால் முடியல, என்னால் முடியல, என்னால் முடியல. இதோ இங்கே பாருங்க, நாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என் லிட்டில் சாம்க்கு டேட் மாமன் ஒரு பேர் கொடுக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு கூட தெரியுமா, கடத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி என் லிட்டில் சாம் இதோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டை எடுத்து காமிக்கிறான். ஸோ அதில் லிட்டில் சாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை கேட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக். ஃபோனை வாங்கி அப்படி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சங்குக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. லிட்டில் சாம், அப்பா வரண்டா, அப்பா வந்து உன்னையும் உன் மம்மியவும் அழகாக கூப்பிட்டு வந்துடுவேன். என் பொண்டாட்டி வயனையும் என் லிட்டில் சாமியும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். கூட்டிகிட்டு வரத்துக்கு முன்னாடி யார் உங்களை கடத்திட்டு வந்தானுங்களோ அவனை என் கையாலே வச்சு சாகுடிப்பேன். லிட்டில் சாம், அப்பா 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 ஜேகே அப்பா வரேன்டா, ஜேகே அப்பா வரேன், வருவேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜேகேவை பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஜோப் மட்டும் லைட்டாக அவன் லிப்ஸில் ஸ்மைலோட ஜேகேவை பார்க்குறான். கடைசியில் என் சின்ன தம்பிக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? அவன் லைஃப்லேயும் ஒரு அழகான ஸ்வீட் மூமெண்ட் நடக்க போதா? சின்னையாங் பார்த்தீங்களா? சின்னையாங் நம்ம ஜேகே, நம்ம சின்ன தம்பி வளர்ந்துட்டான்ல. ஆமாம் ஜெயோ, நான் நினச்சி பார்க்கல. அவன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவானே நான் நினச்சி பார்க்கலடா. ஆனால் நம்ம ஜேகே இவ்வளோ மாறிட்டானா? நம்ம தான்டா அவனை சரியாக வளர்க்கலை, நம்மளே இங்கே ஒழுங்காக வளரல. ஆனால் நீ மட்டும்தான்டா நம்ம 3 பேரில் கொஞ்சமாச்சு ஹியூமனிட்டியாக இருந்த. ஆனால் ஜேகே சுத்தம் ரொம்ப மிருகத்தனமாக இருந்தான். ஆனால் அவனையே வயன் மாற்றிட்டா, அவளை மாற்றிட்டா. ஆனால் வயன் இப்போ எங்கே இருக்கா? அவளை தேடி கண்டுபிடிக்கணும் சீக்கிரம். ஹேக்கிங் டிவைஸ் எல்லாம் இங்கே இருக்கணும். ஜேகே அப்படின்னு அவனே ஜேகே திரும்புகிறான். அவளுக்கு எதனா ஹேக்கிங் டிவைஸ் கொடுத்துருக்கியா? இல்லையோ, நான் எது கொடுத்தாலும் அவள் எக்ஸ்பென்சிவாக கொடுக்குறேன்னு நினச்சிட்டு எதையும் போட மாட்டான், கழட்டி வச்சிடுவா. என்னாலையும் கம்பல் பண்ணி அன்னைக்கு அப்போ கொடுக்க முடியல. என்னால் என் லவ்வை வெளிப்படுத்த முடியலையாம். ஏன் தெரியல. அப்போ என்னமோ என்னை தடுத்துட்டே இருந்துச்சு. அவளை கொஞ்சம் போதும் அவளை எது பண்ணுறாலும் சரி, என்னுடைய பரட்டு புத்திகள் தாங்க. என்னால் என் லவ்வை அவளுக்கு ப்ரூஃப் பண்ண முடியல, காமிக்க முடியல. இதுக்கப்புறம் அவளை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு பாருங்க. அவள் ஏன் வயனாயாங், ஏன் ஹனிகள் எப்போவுமே இந்த ஜேகேக்கு தான். ஜேகே எப்போவுமே அந்த ஹனிகளுக்கு மட்டும்தான். என் ஹனிகளை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். டே லிட்டில் சாம்க்கு
நம்ம ஒரு ப்ரேஸ்லெட் கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? அயாங் அதில் அந்த ட்ராக்கிங் டிவைஸை நான் ட்ராக் பண்ணாயாம். பட் அது பாதியிலே சிக்னல் கட் ஆகிடுச்சு. அப்போ அதை வச்சு லீட் பண்ண வேண்டியது தானடா. லீட் பண்ணிட்டு தான் இருக்காயாம். ஆனால் எனக்கு இருக்க எனக்கு கஷ்டமாக தான் இருக்காயாங்க. எனக்கு பிரேக் ஆகிட்டே இருக்கேன். எனக்கு ஏன் ஹனிகோல் வேணும்யாங்க, என் லிட்டில் சம் வேணும்யாங்க. அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணுறோம். என்னால் தூங்க முடியலையாங்க, என்னால் தூங்க முடியல. என் மனசுலாம் வலிக்குதாயோ. எல்லாரும் என்ன கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையோ. அவன் என்ன பண்ணிட்டுவாயோ, எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு பயம்னா என்னென்னு காமிச்சிட்டாயோ. எனக்கு பயம்னா என்ன நம்ம காமிச்சிட்டான். என் வீக்னஸாக மாறிட்டாயாங்க. அவன் என் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சாயா. என் அணிகள் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினச்சானா என் வீக்னஸாக மாற்றிட்டாயாங்க. என் லிட்டில் சாமையும் என்னால் முடியல. ஏன் தப்பு தான், முழுசாக ஏன் தப்பு தான். நான் அவளுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஆனால் குழந்த மாதிரி அவளை பார்த்துக்கணும்னு நினச்சானா நான் அப்படி அவளை பார்த்துக்கலாயா. நான் அவளை பார்த்துக்கல, அவளை டார்ச்சர் தான் பண்ணேன். என் நீட்ஸு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்னால் முடியல. டே ஜெகே இப்போ புரிஞ்சுட்டா ஜெகே. எனக்கு கண்டிப்பாக ஒத்துப்பா ஜெகே. இல்லை அவள் ஒத்துக்க மாட்டான். எப்படி ஒத்துப்பா? அவன் முன்னாடி 2 பொண்ணும் கூட நான் இருந்திருக்கேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அவளுங்க நான் தொட்டு கூட பார்த்ததில்லையாம். சத்தியமாக நான் தொடக்கூட இல்லையாம். ஆனால் ஏன் அப்படி தான் நினச்சிருப்பாள். வேணும்னே இவளுங்களும் ரொம்ப ஆடிட்டாளுங்க ஆயாம். அவன் முன்னாடி மோன் பண்ணுறது, அவள் இல்லாத போது ஜிமினுக்கு கோவம் வந்துடுது. ஸோ ஜிமின் செக்கியோட சட்டக்காலில் பிடிச்சி, டே அதான் தெரியுதுலடா, அதுங்க உங்ககிட்ட இப்படி பண்ணுதுங்க, பயன் பார்க்குறான்னு. அப்புறம் ஏன்டா அவளுங்கள விட்ட? கழுத்தை திருப்பி போட வேண்டியது தானடா. ஜிமினா உனக்கு தெரியாது, ஜிமினா தெரியாதுண்ணா, சொன்னாதானடா தெரியும், சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் ஜேகேவை ஜிமின் பஞ்ச் பண்ணிடுறான். ஸோ ஜேகே அப்படியே கீழே போய் விழுந்துடுறான். ஸோ அப்போ டே சண்டை போட்டுக்காதீங்கடா. ஜேகே நீ சொல்லு ஜேகே. என்னை விடுவி. அவன் நான் இத்தனை நாளைக்கு என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ சியோக்குக்கும் வந்து போதும் நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க, என்ன கண்டுபிடிக்கணும். ஜேகே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. அதாயாங் அந்த 2 பொண்ணுங்க வேறு யாரும் இல்லையாங். என்னை தப்பிக்க வச்சால என் ஃபியான்சின்னு ஒரு பிச்சு. ஆனால் அவளையும் தப்பு சொல்ல முடியாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய சிந்தான் இப்போ வயனையும் என் குழந்தையும் துரத்திட்டுருக்காயாங். டே என்னடா சொல்கிற? புரியுற மாதிரி சொன்னதானடா எங்களுக்கு புரியும், சொல்லுடா. ஆயாங் நான் அந்த ஃபேன்சியை கோவத்தில் பேஸ்மெண்ட்டில் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணல. அது அவள் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா தேடி இருக்காங்க. அவளுடைய தங்கச்சி தான் அந்த கிளப் பொண்ணு. அந்த நானி வேறு யாரும் இல்லை. அவள் தங்கச்சியோட லவர். 2 பேரும் தான் இங்கே பழிவாங்க தான் வந்தாங்க. எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க வழியிலே போயிட்டு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சாயாம். அது மட்டும் இல்லை, அந்த ஹோஸ்டேஜ் போனால் நம்ம கிளப்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணை கீழே கட்டி வச்சு அவள் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஃபியான்சியோட பாடியை நான் அப்படியே வச்சுருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால தான் அவளுங்க வழியிலே போயிட்டு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்குள்ளேயே எப்படி ஆயிடுச்சாயாங். என்னாச்சு கேஸ் சொல்கிற? அப்போ எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாயாங். நான் எப்படி ஐயாங் என் அணிகளை விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணை பார்ப்பேன்? எனக்கு தெரியும் ஒருத்தல அவளை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல ஐயாங். என் லவ் இப்படி தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். எனக்கு எப்போல்லாம் அவன் மேலே அஃபெக்ஷன்
லவ் காமிக்கணும்னு தோணுதோ அவள் கூட இருப்பேன், க்ளோஸாக இருப்பேன், அவளை ஹக் பண்ணிப்பேன், அவளை கிஸ் பண்ணுவேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச லவ், அஃபெக்ஷன் இவ்வளோதான் ஹயாங், இவ்வளோதான். என்னால் மாற்றிக்கிட்டு ஃபேக்காக கூட இருக்க முடியாது. ஆனால் அவளை லவ் பண்ணுறேன் ஹயாங், சத்தியமாக. அவளை தவிர வர நான் யாரையும் பார்க்க மாட்டேன் ஹயாங், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கே அப்படியே உட்காந்துடுறான். அப்படியே இந்த சைட் நீங்கள் செக்கேவை தப்பாக நினச்சிட்ருக்கீங்களா? ஸோ நீங்களும் உங்கள் பேபியை வச்சுட்டு அப்படியே இந்த பெட் மேலே சாயிறீங்க. 2 சைடுமே செக்கேவும் அழுகிறான், நீங்களும் அழுகிறீங்க. உங்கள் பேபியும் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி தான் இருக்கான். செக்கே நீங்கள் இல்லைன்னு அழுகுறான், நீங்கள் அவனை தப்பாக நினச்சிட்டு அழுகுறீங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் பேபி அவன் செக்கே பிரிஞ்சு அழுகிறான். நீங்கள் கஷ்டமாக இருக்கிறதுனாலையும் அழுகிறான். ஏன்னா பேபியால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நீங்களும் ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கான். எப்பப்பெல்லாம் செக்கே ஞாபகம் வருதோ அப்பயும் உங்கள் பேபி குட்டிச்சாம் அழுக ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கா இன்னும் கோவம் வருது செக்கே மேலே. ஸோ அப்படியே 2 பேருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ஸோ எங்கே இந்த நிலமையை பார்த்து வீக்கும் ஜிம்மினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஜிம்மினுக்கு இன்னும் அடிச்சிட்டோமே இது தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் உடனே போயிட்டு காட்ஸ் கிட்ட, அவனுக்கும் தனியாக ஒரு மாஃபியா கேங் இருக்கும்ல, ஸோ அவங்க கேங்கையும் அங்கே கூப்பிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக 3 மாஃபியா கேங்ஸ் இப்போ அண்டர் கிரவுண்டில் சர்ச்சிங் ஆஃப் ஹனி கேர்ள். ஸோ அவங்க தான் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க 3 கேங்கோட மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஜிம்மின் போயிட்டு, இங்கே பாருங்கள் காட்ஸ், உங்களுக்கு தெரியும்ல உங்கள் ஃபோனுக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வரும். அந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரி. அவளை பத்திரமா தேடி கண்டுபிடிக்கணும், புரிஞ்சுதா காட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சாங்க இருக்கங்க எல்லாம் கோரஸா, எஸ் பாஸ், வி ஆர் அண்டர் த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே அவங்களுடைய ஹேண்ட்ஸை செஸ்டில் வச்சு அப்படியே கீழே குனிகிறாங்க. ஸோ இந்த சைடு வி கைஸ் கேட்டிங்களா, என் கேங் மெம்பரும் அதே கேர்ளை தான் தேட போகிறீங்க. அவள் எனக்கு சிஸ்டர் மாதிரி. சிமன் சொன்னதே தான், அவளை தேடி கண்டுபிடிக்கணும், சிங்கிள் கீரல் கூட இருக்காமல். அண்ட் தென் அவள் கூட ஒரு பேபியாக இருக்கும், லிட்டில் சாம். அவன் செக்கிக்கு எவ்வளோ உயிர்னு தெரியும்ல, நல்லா தெரியும்ல. ஸோ மிஷன் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு ஃபுல்லாக ஹேக்கிங் தான் பண்ணுறாங்க. ஏன்னா கேமராவில் எங்கே இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சாதான் எங்கே இருக்கீங்கன்னாச்சும் தேடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே மெம்பர்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கேங் கிட்ட காமிச்சு, இந்த பொண்ணை நீங்கள் கடத்துனீங்களா, இல்லை உங்களுடைய மீடியம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் பிக்சரும் குடிச்சாம் பிக்சரும் வச்சுட்டு இங்கே ஜேகே எதுவுமே பண்ண முடியல, அவனுக்கு ரொம்ப பெயினில் இருக்கான். அப்படியே சேரில் உட்காந்துட்டு ஸ்க்ரீனையே பார்த்துட்டே இருக்கான். அந்த பிக் ஸ்க்ரீனில் ஒரு சைடு நீங்களும் குட்டிச்சாமும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது ஜேகே தான் யாருக்கும் தெரியாமல் எடுத்திருப்பான். ஸோ இன்னொரு சைடு அப்படியே ட்ராக் பண்ணிகிட்ருக்கு எங்கெங்கே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே உடஞ்சி போய் பார்த்துட்ருக்கான். சரியாக சாப்பிடக்கூட இல்லை. ஜேகே கொஞ்சமாச்சு சாப்பிட்றா, அப்போ தான்டா உன் ஹனிகளை தேடி கண்டுபிடிக்க வச்சு முடியும். ஐயாங் இல்லை ஐயாங், ஏன் ஹனிகளை கண்டுபிடிக்காம என்னால் எதுவும் பண்ண முடியாதா ஐயாங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது உள்ள நாய் கலைக்கிற சத்தம் கேட்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா பேம் அப்படியே கொலைச்சிட்டே ஓடி வருது. ஸோ இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப நாள் ஆச்சு பேங் பார்த்து. ஸோ அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹே எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு லைட்டாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி 2 பேரும் சேர்ந்து பேம் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கொஞ்சமாச்சு ஜேகே சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி தான் ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பம்மா ஹக் பண்ணிக்கிறான். பேம் பேம் ஏன்டா நீ உன் தம்பியை காணுண்டா, உன் தம்பியும் உன் அம்மாவையும் காணுண்டா யாரோ கழுத்திட்டு போயிட்டாங்கடா. பேம் பேம் கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ தான் திடீர்னு ஜேகேக்கு ஏதோ பிளிங்க் ஆகுது. ஸோ பொம்மை குறுக்குன்னு பார்த்துட்டு பேம் என் கூட வாணி அப்படின்னு சொல்லிட்டு பேம் எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அங்கே அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே ஜேகேக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ எல்லோரும் ஜேகே பின்னாடியே வராங்க. அந்த ரூம்குள்ளே யாருமே போக மாட்டாங்க.
ஜேகே மட்டும்தான் போவான், பேம் கூட உள்ளே கூப்பிட்டு போயிருக்க மாட்டான். ஸோ இப்போ பேம் எல்லாம் உள்ளே போகிறாங்க, மற்ற கைஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர் அப்படியே டோர் வெளியே நிற்கிறாங்க. ஸோ உள்ளே போனால் ஜேகே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கான் அவன் ரூமை. ஸோ அங்கே உங்களோட கிளாத்ஸும் பேபியோட கிளாத்ஸும் கையோட தான் வச்சுருப்பான். ஸோ அதை பார்த்து அழுது வச்சுருப்பான். ஸோ அதை பார்த்து அந்த ட்ரெஸ் எடுத்து பேம் கிட்ட கொடுக்குறான். ஸோ பேமும் கொஞ்ச நாள் அப்படியே ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்குது. இது பார்த்து ஜேகேக்கு, டே பேம், உன்னால் ஸ்மெல் பண்ண முடியுமாடா? உன் தம்பியையும் உன் மம்மியும் கண்டுபிடிப்பியாடா? டே பேம், அப்போ சொல்கிறேன்ல, கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தோடு சொல்லிகிட்டே இருக்கான். பேமும் அப்படியே உங்களோட கிளாத்ஸையும் பேபியோட கிளாத்ஸையும் நல்லா ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்க, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வெளியிலேருந்து கேட்ஸ்லாம் பேசிக்கிற சத்தம் கேட்குது. டேய் என்னடா நினைக்கிற, அந்த உள்ளே இருக்க அந்த பொண்ணு சும்மா நச்சுன்னு இருக்கடா. நான் ஒன்று சின்ன பொண்ணு, அதுவும் ஜேகே மஃபியா கிங்கு யூஸ் பண்ணி போட்டது எப்படி இருக்கும், அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன்டா நான். அவர் எந்த பொண்ணையும் தொடமாட்டாராம், ஆனால் இந்த பொண்ணு மேலே ஆசை வச்சாராமா, இந்த பொண்ணையே சுற்றி வந்தாராமா, என்னமோ சொல்கிறாங்கடா. ஆனால் இவன் மேலே பாஸ் செம்ம காண்டில் இருந்தார். மூஞ்ச பார்த்தோன்னே புலி மாதிரி இருந்தவர் பொண்ணை மாதிரி ஆயிட்டாரேடா. பின்ன என்னடா, ஆம்பளைங்க அடங்குறதே பொம்பளைக்காக தான். இந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, அதான் நம்ம பாஸே அடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கா இன்னும் அப்படியே பயமாகுது. ஸோ இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேபி அழகாக படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே டோர்கிட்டே வந்து உக்காஞ்சிக்கிறீங்க. ஸோ அவனுங்க அப்படியே பாஸ் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. உங்களை ஒரு மாதிரி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, ஒரு பொண்ணை எவ்வளோ அசிங்கமாக பாடி ஷேம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறாங்க. உங்களுக்கா அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. அவங்க பேசுகிறது அப்படி இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு, இப்படி தான் ஒரு பொண்ணை பார்ப்பாங்களா ஒரு பையன் கண்ணிலேருந்து? ஆனால் என் பையனை நான் அப்படி வளர்க்க மாட்டேன். குட்டிச்சாம், நீ அப்படி இருக்கக்கூடாது. எல்லா கேர்ள்ஸுக்கும் மரியாதை கொடுக்கணும், புரிஞ்சுதா லட்டுச்சாம்? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது குட்டிச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபியை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போ கேட்கும் என்ன, இல்லை வேணாம், நான் இன்னும் ஹர்ட் ஆக விரும்பலை, ஆல்ரெடி ஹர்ட் ஆகிட்டேன், இதுக்கு மேலே என்ன இருக்குது ஹர்ட் ஆகிறதுக்கு? அந்த மாதிரி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. ப்ளீஸ் இதை நினச்சி நான் இன்னும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆறுதலாக இருந்தாலும் அவனுங்க எப்படி ஒரு மாதிரி பேசினாங்களோ அதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஜேகேவும் உங்களை ஒரு டாயாக தானே பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் இன்னும் குத்துது, அது இன்னும் வலிக்குது உங்களுக்கு. ஜேகே, ஏன் எனக்கு இந்த பெயினை கொடுக்குறீங்க? ஏன் இந்த பெயின் எனக்கு மட்டும் கிடைக்குது? கத்துறேன், நான் அதை யோசிக்கக்கூடாது. கத்துறேன், என் லைஃப்லேருந்து எல்லாரையும் தூக்கி போட்டுருங்க, என் குழந்தையே தவிர எனக்கு அவன் மட்டும் போதும். கத்துறேன், முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் எனக்கு என் குழந்தையும் அவரும் வேணும்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அவரே என்னை ஏதோ லக்கேஜ் மாதிரி தூக்கி போட்டுட்டாரு. தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் ஏதோ நாய்க்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிற மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கோன்னு எனக்கு இன்னொருத்தவங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. கத்துறே, வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது. லவ்னா என்னன்னு தெரியாமல் இருந்த என்ன கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ண வச்சேன். இப்போ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஆனால் ஜேகே, நான் உங்ககிட்ட இது சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஆசைப்பட்டேன் ஜேகே, ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் சொல்லவே முடியல. ஆனால் இதுக்கப்புறம் நான் அந்த வார்த்தையை சொல்லவே போகிறதில்ல. என் லைஃப்பில் எப்பவுமே தானா குட்டிச்சாம், நீ மட்டும்தான்டா என் லைஃப்பில் வந்த ஒரு ஒளியை நீ தான்டா. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கர்த்தர் யாருக்காச்சு அவங்களுக்காக ஒருத்தர் அனுப்புவாங்கன்னு, எனக்கு நீ தான் லிட்டில் சாம் அப்படின்னு சொல்லிட்டு
அழுதுகிட்டே உங்கள் பேபியை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிட்டு நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு அவனும் அழுக ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஒன்றும் இல்லை, அம்மா அம்மா அழுக்கலை, அம்மா அம்மா அழுக்கலை, நீ அழுகக்கூடாது குட்டிச்சாம், மம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழுக ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கா அப்படியே ஹார்ட்டே கிளன்ஸ் ஆகுதா மாதிரி இருக்குது. டே அழுக்கக்கூடாது, அம்மா இருக்கல்ல, அம்மா இருக்கல்ல, ஒன்றும் இல்லை, அம்மா உன் கூடயே தான் இருப்பேன், அம்மா உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன்டா, இது ப்ராமிஸ், அம்மா உன்னை விட்டு போக மாட்டேன், என்றைக்குமே உன் கூட தான் இருப்பேன், புரிஞ்சுதா? உனக்காக அம்மா என்ன வேணால் செய்வேன், உனக்காக மட்டும்தான், உனக்காக நான் என்னென்னமோ செஞ்சுருக்கேன் முன்னாடி, இப்போ அதையே தான் பண்ணணும் போல இருக்கு. ஆனால் அது எனக்கு விருப்பம் இருந்துச்சு, வெறுப்பு இல்லை. ஆனால் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. குட்டிச்சம்மாண்ணா, அம்மா எப்பவுமே உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், உனக்கு முன்னாடி அம்மான்ற ஒருத்தவ எப்பவுமே இருப்பா, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவனுடைய பேக்கை அப்படியே தட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயும் குழந்த அப்படியே தூங்கிடுறான். ஸோ அவன் தூங்கிட்ட பிறகு அவனை அப்படியே பெட் மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறது, அவன் வேற சொல்லிட்டு போயிருக்கானே, அவன் எப்படா வருவான், என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரியே தலையை பிச்சிட்ருக்கீங்க பயத்துலேயே. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியல, கை வேற அப்படியே ஜெல்லுன்னு ஆகிட்டு பயத்தில் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த சைடு ஜேகேக்கு ஒரு ஹோப் கிடச்ச மாதிரி தான். ஓகே கைஸ், நான் இதில் இந்த எபிசோட முடிக்கிறேன். இந்த ஒரு குட்டி மாற்றம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஜேகேவை மொத்த எபிசோட்லேயும் நல்லா கெத்தாக காமிச்சிட்டு இப்போ என்ன குழந்த மாதிரி அழுக வச்சிட்டேன்னு என்னை திட்டாதீங்க. எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு குழந்தை தானே இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய சைக்கோ வந்தாலும் ஒரு இடத்துல மெல்ட் ஆகிற பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ஜேகேக்கு போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், நான் இதில் இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்த நீ ஹெல்த்தை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லடா. ஆல்ரெடி பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுலேயும் இப்போ பிளேட்லெட்ஸும் அண்ட் தென் ஒயிட் பிளட் செல்ஸும் ரொம்ப கம்மியாகிடுச்சான் இந்த ஃபீவர் வந்ததுனால. அண்ட் தென் இப்போ ஃபீவர்லாம் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, ஹையாக இல்லை, பட் நைட் வந்தாலே அப்படியே உடம்புலாம் அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சிருது. அண்ட் தென் லைட்டாக மைல்ட் ஃபீவரும் இருக்குது. மற்றபடி ஐம் ஓகே தான்டா. என்ன சாப்பிட பிடிக்கல, லைட்டாக இருந்தால் ஸ்மெல் அடித்தாலுமே வாமிட் தான் வருது. அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூடா என்னுடைய ஹெல்த்தை பற்றி கேட்டதுக்கு. நீங்களும் ஹெல்த்தியாக நல்லா இருங்க. அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் ஒரு டியர் எனக்காக நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு பிளட் கம்மியாக இருக்குது, பிளேட்லெட்ஸ் ஒயிட்லெட்ஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக பார்த்து வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டியர். இந்த மாதிரி அனுப்பிச்சதில்லை, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் லவ் யூ லாட்ஸ். நாங்கள் பிடிஎஸ் சரங்காமி.